நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஃப்ரெண்டுக்காக வெல்டிங் மிஷின் பார்க்க வந்திருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பழையபாளையத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாட் அசோசியேட் அங்கே கடைக்கு வந்திருக்கோம். அது என்னென்ன டீட்டெயில்ங்கிறத நம்ம நண்பரை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம கடையை பற்றி சொல்லுங்கள். ஈரோடு பழையபாளையத்தில் நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குங்க சார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டூல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஹை ப்ரெஷர் வாஷர்லேருந்து வேக்கம் கிளீனர்லேருந்து ப்ளஸ் அது இல்லாமல் சன்னு சொல்லி இன்ஸ்டன்ட் வாட்டர் கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெல்டிங் மிஷின் வேணும் உங்களுடைய நண்பருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷின் பற்றின டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அவருக்கு என்ன மாடல் டீட்டெயில் வேணுங்கிறத அவர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ இந்த நம்மளுடைய மினி வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஆம்பியர் சிங்கிள் போர்டில் யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இது எந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு டாப் ஒரு ஹைட்டான இடத்துல செட் ஒர்க்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற ரொம்ப சிரமமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பவர் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 12 கேஜ் ராடு மட்டும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 1 ஹவர் வரைக்கும் கண்டினியூ ரன் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். மினி சும்மா சிம்பிள் ஹேண்டியாக இருக்கும். சின்ன சின்ன வேலை ஒரு டாக்கா மட்டும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 6 மந்த் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். 4500 ரூபாய் ரேஞ்சிலேருந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா வித் யூஎஸ்பி கனெக்ஷனோட வந்துடும். வித் யூஎஸ்பி கனெக்ஷன் என்ன உங்களுக்கு ஹைட்டான ஒரு இடத்துல பண்ணுற ஒரு நைட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் ஏதாவது சார்ஜ் பண்ணணும்னால 2 யூஎஸ்பி ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம். 2 யூஎஸ்பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சார்ஜ் போட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டிங் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துறோம். இதில் ஹாட் ஸ்டார்ட்னு செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க, ஸ்பெஷல் ஆப்ஷன். அதுதான் இந்த மிஷினோட ட்ரெண்டிங் இது. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டேன், இதுவும் ஒரு 3 ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆர்க்கு 220 ஆம்பியரில் யூஸ் பண்ணுறது. இது சிங்கிள் போர்டு தான். பட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாட் ஸ்டார்ட்டோட ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திக்னஸ் ஹெவி அதிகமான உங்களுக்கு பைப்பில் இருந்து ஒரு மெல்லிசான பைப்பு நீங்கள் வெல்டு வைக்கிறப்ப அந்த திக்னஸ் ஹெவியான பைப்பு சடனாக ஹீட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு 10 செகண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஹாட் ஸ்டார்ட்டில் சடனாக இமீடியட்டாக உங்களுக்கு பழுக்க வச்சு கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் வோல்டேஜ் ஒரு 180 வோல்டேஜ் இருக்குன்னா விட லோ வோல்டேஜ் இருந்தாலும் ரன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கனால இது ஒரு 6800 ரூபாய் ரேஞ்சில் இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 3 ஹவர் கூட கண்டினியூ ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவும் ஆர்க்கு தான். ஸோ சிங்கிள் போர்டு மிஷின் இது 5750 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இது நார்மலாக உங்களுக்கு வெல்டருங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சிங்கிள் போர்டு மிஷின் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர போகிறது எல்லாமே உங்களுக்கு ஹெவி 3 போர்டு மிஷின். அதாவது இதோட நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தோம். இது எல்லாமே 3 போர்டு. இதில் உங்களுக்கு ஐஜிபிடி போர்டுனாலும் ஐஜிபிடி போர்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மாஸ்பெட் போர்டுனாலும் மாஸ்பெட் போர்டு. மேக்ஸிமம் நான் கொடுக்குற ஐஜிபிடி கொடுத்துட்ருக்கோம். கேட்குறவங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு மாஸ்பெட் போர்டுனாலும் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 200 ஆப்ஷன் 200 ஆம்பியர் ப்ளஸ் 3 போர்டு மிஷின் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 2 ஃபேஸ் 2 ஃபேஸ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். 3 ஃபேஸ் இருக்கிற யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃபேஸ் கம்மியாக வருதுங்கிற பட்சத்தில் 2 ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது 200 ஆம்பியர் கொடுத்துட்ருக்கோம். வித் அது இல்லாமல் உங்களுக்கு விஆர்டி ஃபங்க்ஷனோட கொடுத்துட்றோம். ஸோ விஆர்டி ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பெஷல் ரேட்லாம் போட்டு அடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு விஆர்டி நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபீச்சரோட ஆப்ஷனோட எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது, 2 இயர் வாரண்டி இருக்குது. இதில் 1 இயர் வாரண்டி எடுக்கிறப்ப 7500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 2 வருஷம் வாரண்டியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் போர்டெலாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருப்போம். 8000 கொடுத்துட்ருக்கோம். இதில் மாஸ்பெட்னு போகிறப்ப 8500 ரூபாய்க்கு வரும் 200 ஆம்பியரில். 250 ஆம்பியர் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் சிங்கிள் அண்ட் 2 ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்டு மிஷின் 250 ஆம்பியர் எடுக்கிறப்ப உங்களுக்கு 9000 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே 315 ஆம்பியர் எடுக்கிறப்ப என்ன கேட்டிங்கனாக்க இது 12 கேஜி 10 கேஜி ப்ளஸ் 4mm ராடு கூட போட்டு அடிச்சுக்கலாம். பட் 4mm ராடுங்கிறப்ப கண்டினியூ நீங்கள் அடிக்கிறாங்கிறது கொஞ்சம் கம்மி. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4mm ராடு வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கலாம். அது 315 ஆம்பியர் எடுக்கிறப்ப 10600 ரூபாய் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் ஹெவி மேக்ஸிமம் ஹெவின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்லேயே, அதாவது சிங்கிள் அண்ட் 2 ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 400 ஆம்பியர். இது 12 கேஜி 10 கேஜி வித் 4mm ராடு வரைக்கும் ஃபுல்லாக போட்டு அடிச்சிக்கலாம். ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கூட கண்டிக்கலாம். ஒரு 3 ஹவர் கண்டினியூ நீங்கள் 4mm ராடெலாம் போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி 12 10 கண்டினியூ அடிச்சிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 4mm ராடு நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஹவர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே 400 ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸில் கொடுத்துட்ருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி. இது ஃபுல் டைம் 24 ஹவர்ஸ் வேணாலும் நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது, இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ்குள்ளே ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 400 ஆர்க்கில் 400 3 ஃபேஸில் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் 2 in 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்கு ப்ளஸ் டிக். இப்போ நார்மலாக ஆர்க்கில் நீங்கள் எஸ்எஸ் ராடு போட்டு எஸ்எஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்கோட வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணுறவங்க, எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபர்னிச்சர் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல பண்ணுறது உங்களுக்கு ஆர்க் அண்ட் டிக். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஜிபியில் கொடுத்துட்ருக்கோம். வித் மாஸ்பெட்டில் கொடுத்துட்ருக்கோம். 200 ஆம்பியர் கொடுத்துட்ருக்கோம். இதிலே உங்களுக்கு 3 ஃபேஸில் 400 ஆம்பியர் வேணும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து 200 ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிபிட் எடுக்கிறப்ப 13000 ரூபாய் வரும். மாஸ்பெட் போர்டு எடுக்கிறப்ப 14000 ரூபாய் வரும். அந்த ஒரு 1000 ரூபீஸ் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 1 இயர் 2 இயர் உங்களுக்கு டிஃபரான உங்களுக்கு வாரண்டி எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துறோம். நம்ம இப்போ ட்ரெண்டிங்காக கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் அண்ட் டிக் அண்ட் மிக். அதாவது உங்களுக்கு என்ன மிக்குங்கிறது, அதாவது உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஒரு வெல்டு வேணும். வெல்டிங் வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கணும். கிரைண்டிங் ஒர்க்லாம் அதிகம் இல்லாமல் பண்ணிக்கணும். தின்னான பிளேட்டாக நம்ம வெல்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதனால் முடியும்னாக்க ஸோ நம்மளுடைய இந்த மிக் வெல்டிங்கில் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயே மிக் வெல்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த 200 ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ காயில் ஃபுல்லாக இதில் லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு 0.8 இது கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நான் நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ
பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் வந்து எர்த்து கொடுத்துக்கணும். ப்ளஸில் எர்த்து கொடுத்துட்டு பிளேட்டில் எர்த்து கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் டக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணுறப்ப இதுலேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் காயில் அந்த ஃப்ளெக்ஸ் கோட் காயிலுங்க காயில் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு சேம் டைமில் நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நார்மலாக உங்களுக்கு வெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பக்கா ஃபினிஷிங் அப்படியே ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். 200 ஆம்பியர் வந்து மினி சின்ன மிஷின் அப்படின்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 250 ஆம்பியர் இதுதான். ஸோ இப்போ நார்மல் மார்க்கெட்டில் அவைலபிளாக எல்லா இடமும் சஃபிஷியண்டாக கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 15 கிலோ காயில். இந்த காயிலோட இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.6 0.8 1 mm ப்ளஸ் 1.2 1.6 இந்த மாதிரி எல்லாமே ரேஞ்சஸ் வருது. அதான் உங்களுக்கு இதில் நம்ம இந்த 250 ஆம்பியரில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 0.8 திக்னஸ் காயில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ காயில் எம்எஸ் காயில் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டிங் பண்ணிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப 15 கிலோ காயில் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தீர்றப்ப என்ன கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதில் உங்களுக்கு அந்த ரஸ்டெல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிராம இருக்கிறதுக்காக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு எம்எஸ் காயில் தான். ஸோ இதில் எம்எஸ் காயில் வேணால் எம்எஸ் போட்டுக்கலாம். எஸ்எஸ் பண்ணுற மாதிரி தான் எஸ்எஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே 200 ஆம்பியர் இந்த மிஷினில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த 1 கிலோ காயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கோட் காயில் 1 mm 1 கிலோவில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் காயில் கிடைக்குது. எம்எஸ் காயில் ரேட் கம்மியாக வரும். எஸ்எஸ் காயிலும் கிடைக்குது. எஸ்எஸ் போட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்த நம்மளுடைய இந்த 250 ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பைப்பிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக் வெல்டிங் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CO2 கேஸ் இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் பாருங்கள் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். MME இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இது MMEங்கிறது ஆர்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். சென்டர் மிடில் வச்சுனா உங்களுக்கு மிக் யூஸ் பண்ணிக்கலாம். டிக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியோட ஃபீடிங் அதாவது உங்களுக்கு குயிக்காக ஃபீட் ஆகணும் ஜஸ்ட்டுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு மிக் காயில் போட்டுறோம் இல்லைங்களா போட்டுவிட்டு நீங்கள் ஃபீட் ஆகிறதுக்காக இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிக்கில் வச்சுன்னா சடனாக உங்களுக்கு ஃபீட் ஆகிறதுக்காக இந்த உங்களுக்கு ஃபீடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சேம் இதில் வந்து உங்களுக்கு 3 சுவிட்ச் 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கேஸோட ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு 3 ஆப்ஷன் சுவிட்ச் கொடுத்துறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸில் போட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆர்க்கு நீங்கள் எப்படி நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் ஆர்க் மிஷின் எப்படி பண்ணுவீங்களோ ப்ளஸ் மைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் ஹோல்டர் உங்களுக்கு இடத்துக்குலாம் வச்சு நீங்கள் நார்மலாக எப்படி செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்குக்கு மட்டும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே டச் பண்ணுறப்ப உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு காயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் டச் பண்ணி பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிளேட் திக்னஸ் உங்களுக்கு குயிக்காக வெல்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு குயிக்காக வெல்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க ஸோ இந்த நம்மளோட இந்த 250 ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மணி நேரம் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணலாம். 0.8 திக்னஸ் கம்பி வச்சு நீங்கள் 3 to 4 ஹவர் வரைக்கும் ஃபுல்லாக என்னென்ன யூஸ் பண்ணணுமோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் திங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் ஃபர்னிச்சர் லைட்டான உங்களுக்கு சீட் மெட்டல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிக் வெல்டிங்கில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பக்காவாக வரும். அதாவது உங்களுக்கு வெல்டிங் அடிச்சு உங்களுக்கு பிளேஸ் தெரியாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக வரும். அதாவது உங்களுக்கு கம்பல்சரி இது எல்லாமே உங்களுக்கு CO2 கேஸ் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் இது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக கிடைக்கும். இதே நீங்கள் டிக்கு பண்ணுற மாதிரி தான் டிக் ஆப்ஷன் போட்டு டிக்கு வந்து மாதிரி டார்ச் மட்டும் தனியாக 3500 ரூபாய் வரும். நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிட்டு டிக்கு வேணாலும் டிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு SS எல்லாம் பண்ணுறதுக்காக டிக் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் கேஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கன் ரெகுலேட்டரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கு டார்ச் நீங்கள் செப்பரேட்டாக நம்மகிட்ட வாங்கிட்டு நீங்கள் 3ஆவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS பண்ணுறதுக்கு உண்டானதாக பண்ணிக்கலாம். பட் இந்த மிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா MS ப்ளஸ் SS காயில் அவைலபிள் இருக்கிறனால மிக்லேயே நீங்கள் SS காயில் போட்டு ஆர்கன் கேஸ் போட்டு நீங்கள் நல்லா ஃபினிஷிங்கோட மிக்லேயே நீங்கள் வந்து SS பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸில் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ மார்க்கெட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த நம்மளுடைய இந்த குளோபல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே எல்லாம் போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி நம்மளே ஃபுல்லாக உங்களுக்கு மேக் பண்ணுறது தான் இது. ஸோ நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இதுவும் 3-in-1 மிக் 3 ஃபேஸ் மிஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ல வந்து 400 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பெரிய பஸ் கம்பெனிஸு கார் கம்பெனிஸு பெரிய ஃபர்னிச்சர் இது பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக மெயின் திங் என்னன்னா ஆல்ரெடி நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா மிக்கோட இது வந்து கேட்டிங்கன்னா வித் ஃபினிஷிங் ப்ளஸ் ஜாப் ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கிரைண்டிங் வேலை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கனால இது 400 ஆம்பியரில் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டைப்பில் வந்துடும். எல்லாமே ஃபெதர் டச்சில் சைனஜிக் டைப்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ரோபோ வெல்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகில் ஃபுல்லாக படிக்கிறது. ஸோ இந்த ஃபீடர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ காயில் இது 1.2 ஃபுல்லாக அதாவது 0.6 0.8 மேக்ஸிமம் 1.2 வரைக்கும் உங்களுக்கு கம்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபீடர் வீல் செப்பரேட்டாக வந்துடும். தனியாக மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் டைப்னால செப்பரேட்டாக மிஷினில் வந்து வந்துடும். இந்த ஃபீடர் வீல் தனியாக வந்துடும். ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபீடருக்கும் ப்ளஸ் மிஷினுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ 10 மீட்டர் உங்களுக்கு பவர் கார்டு ஒயர் வந்துடும். ஸோ இந்த 10 மீட்டர் வந்து நார்மலாக சஃபிஷியண்டாக நம்ம மிஷின் கூட கொடுத்துறோம். ஸோ இது 10ல் நம்ம கொஞ்சம் தூரமாக அந்த ஃபீடர் வீலில் தூக்கி வைக்கிறோம். ஸோ நம்ம எக்ஸஸாக லென்த்தாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க ஃபீல் பண்ணிங்கன்னா அடிஷனலாக உங்களுக்கு ஒவ்வொரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் வரும். அதாவது 3 லைன் வந்துடும். இதில் உங்களுக்கு கேஸ் லைன் செப்பரேட்டாக வந்துடும்.
கேஸ் லைன் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3 லைன் வந்துடும். ஸோ இப்போ அந்த 3 லைனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வரும். அடிஷனலாக வேணாலும் எக்ஸஸாக நீங்கள் வாங்கி வேணுங்கிறப்ப கஸ்டமைஸாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ஆம்பியர் அவைலபிள் கொடுத்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு ஆர்க்கு, மிக்கு, டிக் இதுலேயும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். மிக் இருக்குது, ஆர்க் இருக்குது, வித் டிக் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக உங்களுக்கு ஆர்க்கு உண்டான ஹோல்டர் ப்ளஸ் வெல்டிங் ஹோல்டர் கொடுத்துட்றோம். அது இல்லாமல் மிக்கு உண்டான டார்ச் எல்லாமே இந்த மாதிரி ஹெவி டார்ச் எல்லாமே கொடுத்துட்றோம். ஸோ இது இல்லாமல் டிக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு எஸ்எஸ் காயில் போட்டு பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டாங்க. டிக் ஆப்ஷன் வேணும்னால டிக்கு டார்ச் செப்பரேட்டாக நம்ம வந்து பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 400 மிக் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஆம்பியர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 500 ஆம்பியருக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் வீலிருந்து போர்டிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக அந்த ஆம்பியரோட அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் லிட்டில் பிட் உங்களுக்கு சேஞ்சுங்கனால அதுக்கு ஒரு 3000 to 4000 தான் டிஃப்ரெண்ட் வரும். கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82லேருந்து 83,000 வரைக்கும் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஆம்பியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் 3 in 1 ஆர்க்கு மிக்கு டிக்கு 3 in 1 வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் எம்எஸ்க்காக ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இந்த அலுமினி வெல்டிங்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும். ஸோ அலுமினி வெல்டிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மிஷின்ஸும் கம்பல்சரி பண்ணணும். அலுமினியத்தோட உங்களுக்கு மெல்டிங் டெம்பரேச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எம்எஸ் எஸ்எஸ் உருகிற மாதிரி சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து மெல்டிங் ஆகாது. ஸோ அந்த மாதிரி மெல்டிங் ஆகாத பட்சத்தில் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஸோ அலுமினியத்துக்குன்னு செப்பரேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டிக் ஏசிடிசி வெல்டிங் மிஷின் சொல்லுவாங்க. அந்த ஏசிடிசி வெல்டிங் மிஷினில் மட்டும் தான் உங்களுக்கு அலுமினியம் பண்ண முடியும். ஸோ ஏசிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 ஆம்பியரில் சிங்கிள் ஃபேஸில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது உங்களுக்கு மினி பட்ஜெட்டில் இது வந்து உங்களுக்கு 62,500 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வித்தவுட் பல்ஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அலுமினியம் வெல்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டிக் டார்ச் இருக்கு இல்லைங்களா, டார்ச் சீக்கிரம் மெல்ட் ஆயிராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பல்ஸோட வித் கூலிங் சிஸ்டத்தோட ஃபுல்லாக வேணாலும் கூலிங் சிஸ்டத்தோட பண்ணி விட்டுருக்கோம். கூலிங் சிஸ்டத்தோட பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் கூலிங்கோட இந்த மிஷின் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து அலுமினியம் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் எஸ்எஸ் டிக் பண்ணிக்கலாம், ஜிஐ பண்ணிக்கலாம், எம்எஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் வெல்டிங் எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதில் மெயின் திங் ஸ்பெஷலி ஃபார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். அலுமினியத்தில் உங்களுக்கு இன்னும் ஃபுல் பக்கா ஃபினிஷிங்கோட வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் ஃபுல்லாக கண்டினியூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வித் பல்ஸோட ஏசிடிசியில் வித் பல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டத்தோட 1.25 லட்சம் ரூபா கிட்ட வரும். அப்போ இது வந்து உங்களுக்கு வித்தவுட் கூலிங் ஆப்ஷனோட கொடுத்துருக்கு. இது 62,500 200 ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 62,500 ரூபாய்க்கு இந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மா கட்டிங் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்மா கட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சீட் மெட்டல் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மா கட்டிங் பார்த்தீங்கன்னா வித் ஏர் கம்ப்ரஸர் லைனோடையும் ப்ளஸ் வித்தவுட் கம்ப்ரஸர் லைன்லையும் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட கட் 40 கட் 80 அது இல்லாமல் உங்களுக்கு 100 கட் 180 அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு எல்லாமே ஒரு காமனான ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணால் கட் 80 இந்த மாதிரி மாடல் இருந்தால் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 mm வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு 15 mm வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் கட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கட்டிங் மிஷினும் நம்மள்ட்ட ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மிஷின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் மிஷின் போகிறப்ப என்னென்னு கேட்டிங்கனாக்க 1 year வாரண்டி கொடுத்துட்றோம். இப்போ மாஸ்பெட் போர்டுன்னு போகிறப்ப 2 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year 6 month 2 year வாரண்டி முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மெல்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன மாடல் என்ன மிஷின் சூட்டபுளாக இருக்கும். இல்லை ஒரு வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா கூட ஒரு என்னைக்காவது ஒரு மெட்டல் வந்து உடஞ்சிருது, ஒரு சேர் இருக்குது சேர் கட் ஆயிருது, இல்லை ஒரு பெஞ்ச் இருக்குது கட் ஆயிருது, ஒரு கேட்டு ஒரு சின்ன ஒரு வெல்டு மட்டும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 4,500 ரூபாய் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா கூட ஓன் யூஸ்க்கு போதும். பட் உங்களுக்கு வெல்டர்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்டு மிஷின் ஆகட்டும் இந்த மாதிரி ரேஞ்சஸ் போய்க்கலாம். இல்லை சிங்கிள் போர்டு மிஷின் எந்த மாதிரி மிஷின்ஸ் என்ன வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோலிங்கில் கூட நம்ம எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மிஷினோட டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே டோட்டல் தெளிவாக கிடைச்சிரும். இல்லை நீங்கள் டேரெக்டாக நேரில் தான் வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருந்திரப்பூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் நம்மளுடைய இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் எங்களுடைய ஸ்வாட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணபுரி அதாவது அண்ணா சாலை ராதே ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குது, பை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் கால் பண்ணிங்கனாக்கா எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துரும். உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின்ஸ் வேணுங்கிறமா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மிஷினில் ஏதாவது கம்ப்ளைண்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அப்படியே உங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கொரியர்லையோ டிரான்ஸ்போர்ட்லையோ எங்களுக்கு அனுப்புனீங்கன்னாக்கா ரெடி பண்ணி ஸோ உங்களுடைய பிளேஸ்க்கு உங்களுக்கு ரிட்டன் அனுப்பி கொடுத்துருவோம். தேங்க்யூ.